நிகிதா, சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ்ல தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மிக மிக முக்கியமானது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக மிக அவசியமான நெருக்கமான ஒரு செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னடா இது இந்தியாவுக்கு வந்த சோதனை என்று சொல்லும் அளவுக்கு தான் தற்போது நிலைமை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா உலகிலேயே 2வது பெரிய நாடு கரும்பு உற்பத்தியிலே. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு கரும்பு உற்பத்தி செய்யப்படும் நாடு இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவிலே தொடர்ந்து ஏற்றுமதி செய்துதான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சர்க்கரை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் மிக முக்கியமான நாடுகள் ஒன்று இந்தியா. ஆனால் தற்போது சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. காரணம், போதிய அளவுக்கு சர்க்கரை இங்கு இல்லை என்பதால் நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது என செப்டம்பர் 30 வரை தடை விதித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த சூழ்நிலைதான் தற்போது மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. அதாவது உற்பத்தி குறைவாக இருக்கிறது, தேவை அதிகமாக இருக்கிறது. உற்பத்தி குறைவு, தேவை அதிகமாக இருப்பதால் சர்க்கரை விலை கிடுகிடுவென அண்மை கால வரலாறு காணாத அளவிற்கு 1 கிலோ சர்க்கரையின் விலை 72 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தமிழகத்திலே. இது மற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்களில் எல்லாம் 80 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மிக முக்கியமாக இந்த சர்க்கரை விலை என்பது கடந்த மாதம் 45 ரூபாய் தான் இருந்தது, கிலோவுக்கு 45 ரூபாய். ஆனால் தற்போது 1 கிலோ சர்க்கரை விலை சந்தையிலே சென்றால் 72 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த திடீர் விலை உயர்வின் காரணமாக தற்போது பல இடங்களிலே சர்க்கரை பதுக்கல் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. இது ஒரு புறம் இருக்க, இவ்வளவு உலகிலே 2வது பெரிய நாடு கரும்பு உற்பத்தியிலே. ஆனால் கரும்பு விளைச்சல் அவ்வளவு இருந்தும் சர்க்கரைக்கு ஏன் இந்த தட்டுப்பாடு என்ற கேள்வி வரும்பொழுது இதன் பின்னணியை பார்த்தால் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் வருகின்றன. அண்மையிலே மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளாகவே பெட்ரோலுடன் எத்தனாலை கலக்க வேண்டும், எத்தனால் கரும்பில் இருந்து வருகிறது என்று கூறி கரும்பினில் எடுப்பது எளிதாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட இந்தியாவிலே 300 லட்சம் டன் இறக்குமதி உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது 300 லட்சம் டன் இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுகிறது கரும்பு ஆண்டுதோறும் 300 லட்சம் டன். இதிலே கிட்டத்தட்ட 10% கரும்பு விளைச்சலை எத்தனால் உற்பத்திக்காக அனுப்பிவிடுகிறார்கள். இந்த எத்தனால் உற்பத்திக்காக அனுப்பப்படுவதால் அதனுடைய சர்க்கரைக்காக செல்கின்ற கரும்பின் அளவு குறைகிறது. இதனால் மிகப்பெரிய தட்டுப்பாடு. தற்போது இந்த தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு பிரதான காரணம் என்று பலரும் கூற ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்த எத்தனாலுக்கு செல்வதால் தேவையான கரும்பு இங்கு இல்லாததால் சர்க்கரை தற்போது தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு இருக்கிறது. இதனை அடுத்து தற்போது கடந்த 10 ஆண்டு கால வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு இந்திய அரசு முதன்முறையாக ஏற்றுமதியை செய்வதையே பெரும்பாலும் ஆண்டுதோறும் ஏற்றுமதி செய்வதையே கொண்டு வந்த இந்திய அரசு தற்போது முதன்முறையாக 10 லட்சம் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய உத்தரவு போட்டிருக்கிறது. 10 லட்சம் டன் சர்க்கரை இறக்குமதி செய்ய உத்தரவு போட்டிருக்கு என்பதற்கு அதிலும் ஒரு அதிர்ச்சி பின்னணியை கூறுகிறார்கள். சில நிறுவனங்கள், அதிலும் 2 பெரிய நிறுவனங்கள், அவர்களுடைய சில நிறுவனங்கள் மூலமாக இந்த இறக்குமதியை செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்காக பல சர்க்கரைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்க என்ற வகையில ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இதற்கிடையே நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் எங்களிடம் 12 லட்சம் டன் தயாராக இருக்கிறது, வேண்டுமென்றால் நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என பாகிஸ்தான் ஒரு பக்கம் தகவலை கூறியிருப்பதாக ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இதனிடையே இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது இந்த எத்தனாலுக்கு செல்வதால் மிகப்பெரிய பாதிப்பு ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சர்க்கரை பதுக்கலும் பல இடங்களில் இருக்கிறது. இந்தியாவில் இப்படி நிலை அண்மை கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். என்றால் தற்போது பண்டிகை சீசன் வேறு ஆரம்பித்து விட்டது. இந்தியா முழுவதும் அடுத்தடுத்து பண்டிகைகள் வர இருக்கின்றன. இதனால் சர்க்கரையின் தேவை என்றால் இந்தியாவிலே இனிப்பு என்பது மிக முக்கிய ஒரு பங்காற்றுகிறது. எனவே அந்த வகையில் அந்த இனிப்புகள் செய்வதற்கு சர்க்கரை மிக முக்கிய பொருளாக இருப்பதால் அதற்கான தேவை இனி அதிகரிக்கப் போகிறது. அந்த தேவைக்கேற்ப இங்கு உற்பத்தியும் குறைவாக இருக்கிறது. இறக்குமதி செய்தால் கூட அதை சமாளிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இதனால் தான் தற்போது சர்க்கரை விலை ஏறிக்கொண்டே செல்கிறது. இன்றைய தேதியிலே 72 ரூபாய் சர்க்கரையின் விலை. இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்பதுதான் தற்போது வியாபாரிகளும் விவசாயிகளும் கூறுகிறார்கள். மேலும் இதற்காக மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, இதை சமாளிப்பதற்கு என்ன செய்ய போகிறது என்றால், தற்போதைக்கு சமாளிப்பதற்காக தான் இந்த இறக்குமதி திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இறக்குமதி செய்தாலும் 10 லட்சம் டன் இறக்குமதி செய்தாலும் கூட இந்தியாவுக்கு போதுமான அளவு இருக்குமா, சர்க்கரை விலை குறையுமா என்றால்
மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதைதான் நம்முடைய சத்தியம் டிவியின் பிக் போக்கஸிலே தொடர்ந்து நாம் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் பல அதிர்ச்சி தகவல். ஏற்கனவே நான் கூறியது போல ஒரு சில நிறுவனங்களுக்கு பலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த இறக்குமதி திட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று எத்தனாலுக்கு கருவினை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு வகையிலே அதை கொண்டு வர முடியும் என்று ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது. ஆனால் எத்தனாலை தற்போது கட்டாயப்படுத்திக் கொண்டிருப்பதால் E20 என்ற வகையிலே கட்டாயப்படுத்திக் கொண்டிருப்பதால் அதற்காக கரும்பு செல்வதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஒரு பக்கத்திலே கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மகாராஷ்டிரா இந்தியாவின் சர்க்கரையிலே கரும்பு விளைச்சல் அதிக அளவு சர்க்கரையும் கரும்பு விளைச்சலும் கொடுப்பது என்றால் முதல்ல மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா, இந்த 2 இடங்களிலும் விளைச்சல் குறைவாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கத்தில் அதிர்ச்சி தகவல், இந்த எல்னினோ காரணமாக அடுத்த ஓராண்டுக்கு வறட்சி அதிகமா இருக்கலாம், பருவமழை பொய்த்து போவதற்கான வாய்ப்பு, பருவமழை குறைவாக ஏற்கனவே தற்போதைய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி 6% குறைவாக பெய்திருக்கிறது பருவமழை. இதன் காரணமாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகத்திலே வருகின்ற அக்டோபர் மாதம் புதிய பருவம், கரும்பு பருவம் தொடங்க இருக்கிறது. அப்போது மிகப்பெரிய அளவுக்கு விளைச்சலில் குறைவு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விளைச்சல் குறைவு ஏற்பட்டிருக்கு. அதே போன்று மகாராஷ்டிராவில் சில அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவுக்கு சர்க்கரை ஆலைகளை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த கரும்பு விளைச்சல் குறைவாக இருக்கும்போது சர்க்கரை விலை மேலும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேலும் அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இந்தியாவுக்கு ஏற்படும். உலகிற்கே ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளில் மிக முக்கிய நாடுகளில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருந்த இந்தியா தற்போது சர்க்கரையை இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு இங்குள்ள சில காரணங்கள், அதாவது எத்தனாலுக்காக கரும்பினை கொடுப்பது, 10% கொடுத்து விடுகிறார்கள். அதே போன்று பதுக்கல், சர்க்கரை பதுக்கல் ஒரு பக்கம். அது மட்டுமின்றி வானிலையின் காரணமாக பருவமழை பொய்த்து போவது, பருவமழை குறைவாக இருப்பது, வறட்சி அதிகமாக வருவது, இதனாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இவை அனைத்துமே காரணங்களாக சேர்ந்திருப்பதால் சர்க்கரையின் விலை மேலும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்பதுதான் சந்தையில் இருந்து நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் உறுதி செய்கின்றன. எனவே வரும் காலங்கள், பண்டிகை காலங்கள் அடுத்தடுத்து வர இருப்பதால் சர்க்கரையின் விலை மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இதை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதுதான், விலையை குறைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிக்கிதா.